கல்லூரி மாணவி வந்து பாலியல் செயல்படுறாங்க. கற்பழிப்பு மூடி மறைக்கிறது காவல்துறை வந்து மேல்மட்ட அதிகாரத்தை விசாரணை நடத்திட்டு வராங்க. பல்கலைக்கழக வளாகத்தில் இது ஒரு சம்பவம் நடந்தது. இது போன்ற கொடுஞ்செயல்கள் எப்போவாவது வெளியில் வரும்போது தான் இது குறித்து பேசுகிறோம். ஆனால் நிறைய இடங்களில் இது நடக்குது, அதை மறைக்கப்படுது. உங்களுக்கு கடந்த காலங்களே உங்களுக்கு தெரியும். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடும் சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனைகளை வழங்காதனால தான் இது அப்படியே செய்தியாகவே இருந்து கடந்துடுது. இப்போ உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்புணர்வு கொலைகள், அந்த வன்புணர்வெல்லாம் காணொலியாக வரும்போது எவ்வளவு பதறி துடித்தார்கள் மக்கள். அப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசினார்கள், திருப்பி அதிகாரத்துக்கு வரும்போது அதை பற்றிய நடவடிக்கை எடுத்ததாகவே செய்தி இல்லை. அதனால இந்த குற்றங்கள் வந்து ஒரு செய்தியாகவே வைத்து கடத்தப்படும் போது, அது மறைக்கப்படும் போது இந்த குற்றச்செயல்கள் வந்து தடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் தொடரும். கடும் தண்டனைகள் மூலமாக தான் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் கடும் தண்டனை இருக்குங்கிற ஒரு உளவியல் அச்சம் வந்தால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய். நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க. உங்களுக்கு சொல்ல வார்த்தை வரல. என்னென்னா, அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக படுத்து உறங்க முடியல, ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க. அது சொல்லி இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் அந்த நேரத்தில் என்ன செய்கிறது? இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது. இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும். கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும், கல்லூரி பள்ளிகள் வழிபாட்டு தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் 100க்கு 90 விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது தடுக்கணும். ஒழுக்கத்தை கற்பிக்கிற, வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லேயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேலே நம்ம நாடாக இல்லை, அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை, ஒரு ஒழுங்கீனமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம். நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சமூகமே குற்றச்சமூகமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது. எதிர்கால பிள்ளைகளை, தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் வரும். குடிக்க காற்று தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவு இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேறு இருக்குது. இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், இந்த நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது, மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஒன்றால் தான் இது நடந்ததுன்னா, இல்லை ஒன்றால் தான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க 2 பேரால் தான் நடந்ததுன்னு. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்கள் எதுக்காக எதிர்க்காமல் இருந்தீங்கன்னு இது குறிப்பாக ஐயா தம்பிதுரை மேலே அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேலே சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவாக சொல்லுது, நாங்கள் இந்த இதை கொண்டு வரும்போது நீங்கள் எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்கள் தீர்மானம் ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. 2 ஏக்கர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த பள்ளியூர் பாதுகாப்புக்கு, மற்றபடி நீங்கள் வந்து எடுக்கலான்னு சொன்னது. இப்போ எல்லாவற்றையும் நீங்கள் டால்மியாவுக்கு நீங்கள் 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யார்? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யார்? ஒரே கேள்வி தான். கொண்டு வந்தது காங்கிரஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த கட்சிகள் திணிச்சது எது? இந்த நிலத்தில் இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாமல் இதை நட்டுட்டு போயிட்டான அணு உலையை? இல்லை ஸ்டெர்லைட் வந்துடுச்சா? மீத்தேன் வந்துடுச்சா? இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துடுச்சா? எப்படி வந்தது? அதே மாதிரி தான் இது. இவங்களுக்கு தெரியாமல் நீற்று நாய்வு மலையை தோண்டப்பட்டுச்சா? இவங்களுக்கு தெரியாமல் மலை வெட்டி களவு போதா? இவங்களுக்கு தெரியாமல் குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே? அது மாதிரி தான் இது. மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்தில் தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்கள் ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க. உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்கள் நேசிக்கிறவா இருந்தால் அது வேணா. நீங்கள் டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா, பல கிலோமீட்டர் நீங்கள் தோண்டி போனீங்கன்னா, அது திறந்த வெளியில் வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்.
நீட்டுன்னு ஆய்வுலாம் தம்பி. நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும்போதே சுவாச கோளாறு வருது, இதில் லட்சக்கணக்கான டன். அதில் உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது. அந்த வெடிமருந்தை வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்கள் எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்போ அது கேப்பாரற்ற ஒரு 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 தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவித்த பிறகு தான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க அனுமதி தராமல் காவல்துறை இழுக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன். அப்போ நீதிமன்றம் கூட கேட்குது, அது ஏதோ கார்த்திகை தீபமாமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தால் தானே தீபம் எரியிறது எரியாது, அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்பா தடை மீறி தான் நான் போராடினேன். இங்கே எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டியாக ஒரு போராட்டம்? நாங்கள் அது கேட்குது, மத்திய அரசு சொல்லுது. அப்போ நான் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டியே அப்படின்னு. இப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டி தான் நீ என் நிலத்துல ஒரு புல், ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும். அது ஏன்னா நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறக்க போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள். அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் படை இல்லை, நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, அதனால நீங்கள் எல்லாம் ஆட்டம் காட்டிட்டீங்க. நான் தான் சொல்கிறேன், நீ ஏர்போர்ட்டு கட்டிடு, 5000 ஏக்கரில் பார்ப்போம். எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம். என்னை தாண்டி தான் நீங்கள் என் நிலத்தில் நீங்கள் இது பண்ணணும். நீ இப்போ பெரிய இராணுவத்தை கொண்டு வா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. தீர்மானம், சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம். கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்போ எல்லாம் போயா அப்படின்னு போயிடுவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? அதிகாரத்துக்கு என்ன பண்ண போகிறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமாக போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனால தான் நாங்கள் போய் போராடினோம். இப்போவும் சொல்கிறேன், என் மக்கள் பதட்ட அடைய தேவையில்லை, உறுதியாக நாங்கள் போராடி தடுப்போம். பள்ளி மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரையில ஆல் பாஸ் முறை ரத்து செஞ்சது குறித்து அண்ணாமலை கிட்ட கேட்டப்போ காமராஜர் காலத்துல குவாலிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல காமராஜர் காலத்துல குவாலிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல குவாலிட்டி அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தேர்வுல என்ன குவாலிட்டி வரும்? தேர்வுல என்ன? திரும்ப அண்ணன் கேட்குறேன், தெளிவா விளக்கு. இப்போ நீங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி தான். எங்க அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லா தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்குன்னு படத்துல காட்டாம இது அருவி, இது மலை, இது காடு, இது வயல், இது இப்படி இது மாதிரி. இது நீங்க ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்தில் கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்கு, இது ஆண் மயில் தோகை இருக்கு, ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி. அப்போ அதில் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைக்கு தேர்வு வச்சு அது தோற்று போயிடுச்சு அப்படின்னா, ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா, அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேலே, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மேலே, சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு நொறுங்கி போயிடும், சிதைஞ்சு போயிடும். அது கல்வினாவே இப்போ பள்ளிக்கூடம் போகிறதுனாலே ஒரு பயமாயிரும், அதுக்கு கொலைக்களத்துக்கு போகிற மாதிரி ஆயிரும். கல்விங்கிறது சுகமானது, சுமையானதல்ல. அப்படி தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ 8ஆம் வகுப்பு தேர்வு வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன்? இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்கள், அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்கள். இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதிடுறேன், நீங்கள் தரம் உயர்த்திற்கு தானே சொல்கிறீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? ப்ரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கா தம்பி? உன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது, நீ ஒரே தேர்தலுக்கு பெரிய இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நீட்டு நான் எழுதிடுறேன், 12ஆம் வகுப்புல நான் 1200க்கு 1199 வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க.
ஆனால் 800-850 வாங்கி பார்டரில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துடுது. நீட்டில் தேர்ச்சி பெற்றான். நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பார்வையாளர் நிற்கிறாரு, பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க. அதை விடுங்க. இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர்ற மாணவருக்கு பாடம் நடத்த போகிற ஆசிரியர் யார்? பேராசிரியர் பெருமக்கள் யார்? அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது? புதுசாக இல்லை பழைய பாடத்திட்டம்? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவார்? இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேநீர் சுவையாக இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அதில் சுவை வரலை. இந்த வடிகட்டி இருக்குல்ல, ஒரு ஃபில்ட்ரு, அதில் ஊற்றி வடிகட்டணும். இந்த ஃபில்ட்ரு, இந்த வடிகட்டியால் தான் இந்த தேநீர் சுவையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மாதிரி தான் இந்த தேர்வு. மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனம், ஒரு மடத்தனம் உண்டா உலகத்தில்? உண்டா சொல்லுங்க தம்பி. நான் 12ஆம் முதல் மதிப்பெண் +2ல். நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜராக எடுத்து படித்தவன். என்னை பின்னாடி இருந்து பார்த்து எழுதுனா 2வது மதிப்பெண். அவர் என்னை விட பெரியவர், அண்ணன் தான் கூப்பிட்டு டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சு எழுதிடுவாப்ல. அப்போ இது எப்படி, இந்த மதிப்பீடு எப்படி? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த கரூரில் ஷாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான். அவன் ஷாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க. அதை நாசா எடுத்துகிட்டு போய் பறக்க விட்டது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளோ தெரியுமா? 760 தான் +2ல் வாங்கியிருந்தான். இப்போ இந்த அறிவுக்கு, இந்த மதிப்பெண்ணுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தம்பி? இப்போ எங்கள் அப்பா இளையராஜா, ஏஆர் ரகுமான், இவங்கெல்லாம் இருக்காங்களே, எங்கள் ஐயா நடிகர் திலகம், ஒரு துறையில் அவங்களை மிஞ்சுறதுக்கான ஆளே இல்லைங்கிற மாதிரி உலக சாதனை பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் தேர்வில் வாங்கின மதிப்பெண் என்ன? என்னத்தையாவது போய் பேசிட்டு கூடாது தம்பி. இந்த உலகத்தில் பெரிய விஞ்ஞானி தூண்டிமுள் கண்டுபிடிச்சவன், கலப்பை கண்டுபிடிச்சவன், மண்வெட்டி கோடாரி அருவாள் கண்டுபிடிச்சவன், இவன்லாம் எந்த இன்னும் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கிட்டு வந்தான்? போட்டு இதே ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு கருவி தான் கல்வியை தவிர, கல்வியே அறிவுன்னா இங்கே படித்தவன் தான் தினம் சாராயத்தை போட்டு கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சு தர்றான். நுட்பமாக திருடுறேன் போகிறோம், படித்தவனாக இருக்கான். இதுக்கு என்ன பண்ணுறது? அது அப்போ யோசிக்கணும். நீங்கள் எனக்கு சொல்லப்பட்டது தான் நான் திருப்பி சொல்கிறேன். நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா? நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது, ஒரு கொள்கையை முன் வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்குது. எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள்லேருந்து மாற்றா நான் இதை ஆரம்பித்தேன்? சொல்லுங்க. எந்த கட்சி ஆட்சியல் முறையில், அரசியலில் இருந்து நான் மாறுபடுறேன்? திருப்பி அதே கட்சிகளோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா? வெற்றி தனியாக நின்னா சாத்தியப்படாதுன்னு நீங்கள் மக்களை நம்பி தான் நிற்கணுமே ஒழிய, கட்சிகளுடைய கூட்டம் எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது. உங்கள் உயர்ந்த எண்ணத்தை நம்பி தான் நீங்கள் நிற்கணும், எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது. இன்னைக்கு தோற்றா நாளைக்கு வெல்ல மாட்டீங்களா? திமுக 49ல் ஆரம்பித்து 67 தானே வென்னுச்சு. அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அப்படி அண்ணாட்ட போய் இப்படி கேள்வி கேட்டீங்களா? என்னங்க இவ்வளோ ஆள் ஆகிப்போச்சு நீங்கள் அப்படி கேட்டீங்களா? அப்புறம் எடுத்த உடனே நீங்கள் விதைய போட்ட உடனே உங்களுக்கு பழுத்துறணும்னா எப்படி தம்பி? ஒரு வெண்டைக்காய், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கத்திரிக்காய்க்கே 3 மாதம் காத்திருக்கணும் தம்பி. குறைஞ்சது 2 மாதமாவது காத்திருக்கணும்ல. எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், கூட்டணிக்கு ஏன் போகணும்? எங்கள் ஐயாட்ட கேட்போம். எங்கள் ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை, மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே எங்கள் அண்ணனும் நினைக்கிறாரு, நானும் நினைக்கிறேன். இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான். எங்கள் ஐயாவுக்கு அது மது ஒழிப்பில் அப்போ இருந்தே உறுதியாக இருக்கு. இந்த 2 பேரும் தான் சாராயம் அளவு வச்சு காய்ச்சறான். இப்போ இவனுக்கு போய் திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதி, அது பாமகனுடைய உயிர் கொள்கை. எடுக்க மாட்டானே, எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லியிருந்தா யோசிப்பான். மதுக்கடையை நீ மூடுவியா? அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன்னா எங்கள் ஐயாவுடைய வாக்கு முக்கியம்.
வட மாவட்டத்தில் அவர் இல்லைன்னா தோத்து போகும்னு பயம் வந்தால் சரிங்க மூடுறோம்னாவது சொல்லுவான். நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டணி வைக்கிறோம். இப்போ சமூக நீதியில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்கள் ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு. பிஜேபியோட காரணம் எங்கள் ஐயாவை சொல்லிட்டாரு, நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கோம், என்ன செய்யறதுன்ட்டாங்க. அப்போ கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துடுது பார்த்தீங்களா. அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால. அது எதுல இருந்து இந்த உறுதியா நான் சொல்றேன், எங்கள் முன்னத்தியர்கள் எங்க ஐயா எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாவமுடாங்கிறதுனாலதான் நான் வரல, என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்குன்னு சொல்றது காரணம் தான். அதனாலதான் சொல்றேன். இப்ப 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 வந்து இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, ஏதாவது பெனிஃபிட் சொல்லுங்க தம்பி. அது மது மது பற்றி விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா விழிச்சுக்கிட்டான். இப்ப ஒண்ணும் இல்லை, என் ரத்தத்தை எடுத்துக்கிடுவான் என் உயிர் சகோதரன் வேல்முருகன் எடுத்து அன்னைக்கு ஒரு வலைவெளியில பாக்குறேன் பேசுறாப்புல. நான் என் தொகுதிக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். 3.5 ஆண்டுகள் பொறுத்துட்டேன், இன்னும் 1.5 ஆண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அதை தான் நான் சொல்றேன், அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். இப்போ இன்னும் 1.5 வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க? பண்ருட்டி அப்படி சொர்க்கமா மாத்தி விட்டுருமா திமுக? தனியா நின்றுதான் தம்பி. என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல படக்குன்னு வர்றதுக்குன்னு விட்லாச்சாரிய மந்திரக்கொள்ள தம்பி. ஒவ்வொரு இலையாதான் அந்த மலர முடியும் தம்பி. நீங்க என்னைய முன்மாதிரி எடுக்க மாட்டீங்க. எனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க தம்பி. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்புலம், என் தலைவன். என் தலைவன் இந்த நிலத்துல யாரு உங்களுக்கு தெரியும்? டெரரிஸ்ட், பயங்கரவாதி, கொலகாரன், பேன், அதானே. அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணுல நின்று 1.1 தம்பி 4.5 லட்சம் வாக்கு வாங்கினமே, 36 லட்சம் வாக்குக்கு 8 வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி தம்பி? இது எப்படி நீங்க இதை யாரும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு கிடையாதா, ஒத்த பைசா கிடையாதா. இப்ப கூட நீங்க எடுக்கிறதெல்லாம் போட விட மாட்டிய. எதையா ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா, எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா, அதைதான் போடுவீங்க, காட்ட மாட்டீங்க. ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணுல. அப்படி இருக்கும்போது ₹1 ஓட்டு காசு கொடுக்கல. ஒரு துண்டறிக்கை இங்க பாருங்க, 10,000 கொடுக்கறதுல 20,000 துண்டறிக்கை கொடுத்தா கூட 5,000 ஓட்டு எனக்கு வந்திருக்கும். 1 லட்சம் கொடுத்துறதுல கூட 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு 10,000 20,000 ஓட்டு வந்திருக்கும். அந்த அளவு கூட வக்கற்ற நிலைமையில நாங்க நின்று போராடினோம். 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் ஓட்டு கேட்க போவோம். ஏனுங்க மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் அவன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும். அந்த நிலைமையில வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறான்னா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று? இட்லி வேணாம்ங்க, தோசையும் வேணாம்ங்க, என்னதாப்பா இருக்கு? கூழ் இருக்கு, ஒரு கூழாவது இருக்கணும்ல. அப்புறம் இங்க இருக்கிறது 2 என்னவா இருக்கு? ஒன்னு சனியன், இன்னொன்னு இளவு, ஒன்னு பேய், இன்னொன்னு பிசாசு. இதை ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து, இந்த கர்மம் இதை இந்த பிசாசை வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதங்க இருக்க பிரச்சனை. இப்போ இதுல இப்போ அவரே சொல்றாரு பாருங்க, 30,000 ஓட்டு திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராடினா 30,000-60,000 அது ஆகாத தம்பி? ஆகுமா ஆகாத? நீங்க சொல்லுங்க. நீங்க அதாவது என்கிட்டே சொல்றாரு, உங்களை மாதிரி போராடுறது என்னால முடியாது, நான் உறுப்பு. ஏன்னா அவர் 2 முறை இருந்துட்டாரு, அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அப்ப அது என்கிட்ட தான் கேட்டாரு, நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாப்புல. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்கு, இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்கு. டிஎம்கேல எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது, இதோட போய் சேர்றதான்னு யோசிக்கிறார். சரிதான். ஆனா அங்கே எங்க ஐயா இருக்காரு. யாரு? எங்க ஐயா இருக்காரு. எங்க ஐயா விட்டுட்டு வெளியில வந்துட்டேன், நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை. வட மாவட்டத்துல எங்க ஐயா விட வலிமையா இருக்கா, அப்ப அது ஆள் தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றாரு, நான் தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு. நான் கேட்ட தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவேன்னு நான் கேட்கிறேன். நாங்க இப்படிதான் பேசிப்போம், அண்ணன் தம்பியை தானே இது. அப்ப நான் என்னதான் செய்யறது? எம்எல்ஏ ஆன்னு விரும்பிட்டேன்னு இதுக்கே போ அப்படின்னு இல்லை, அது விமர்சனம் அப்படின்னா பேசாம இரு, விரும்பிட்டா இப்போ போ. அதுக்கப்புறம் அதை தாங்கி தான் ஆகணும். இப்போ யார் அவர் போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல, அவர் தான் சொல்றாரு எனக்கு ஒன்றும் செய்யலைன்ட்டு.
கேளு கேளு, எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது இந்த கடலூருக்கு ஒரு ஏதாவது 10 லட்சமாவது கொடுத்து விடு அந்த 2 தொகுதிக்குன்னு. சிரிக்கிறாப்புல, என்கிட்ட போய் காசு கேட்கிறீ, 28 கோடி கடனா இருக்கேன்றாப்புல. என்ன சொல்றேன், என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளவு செலவாகி போச்சு, இடத்த விற்று கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது இது தேவையாது? அந்த 28 கோடியை அந்த தொகுதிக்கு செலவிட்டு போயிருந்துருக்கலாம். அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னென்னா அநீதின்னு தெரியுது, அதுக்கு துணை நிற்க, ஒன்றும் ஒதுங்காத நின்றணும், துணை நிற்கக்கூடாது. அது தப்பாயிரும், அது பெரிய தப்பாயிரும். அது எங்கள் ஐயாவுக்கு தெரியும், அது கொடுக்காது, நம்ம ஆதரிக்க போகிறது இல்லைன்னு எங்கள் ஐயா. தம்பி கொடுக்காது தம்பி, அது கொடுக்காது. இப்போ எங்கள் ஐயா கேட்குறாருல, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குல்ல, அதை பற்றி ஏதாவது வாயா திறக்கிறாருன்னு பாருங்க. அமைச்சர் என்ன சொல்றாரு, நீங்க பாஜக கிட்ட கேட்க முடியாது, எங்கள்கிட்டயே அதை கேட்குறீங்க, அவங்களோட கூட்டணியில தான் இருக்கிறீங்க அமைச்சர் சிவசங்கரன் வந்து. இப்போ இங்கே அருந்ததியருக்கு இஸ்லாமியருக்குலாம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுலாம் கொடுத்தது நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி பாஜக கிட்ட கேட்டு தான் கொடுத்தீங்களா, நீங்களா கொடுத்தீங்களா? நீங்களா தானே கொடுத்தீங்க. அப்புறம் இப்போ 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடியாக தானே கொடுத்தாரு. அப்புறம் ஒன்னா பந்தா அங்கதுக்கு போட்டு அங்கே போ. இஸ்லாமிய சிறைக்கைதி ஆளுநர் விட மாட்டாரு, அவர்கிட்ட கேளு. அப்ப நீ எதுக்கு இங்க? நாங்க தான் எல்லாத்தையும் தீர்க்க போறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசுனா நீங்க தானே மாநில தன்னாட்சி பேசுனது, மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்க தானே. இது மாநில உரிமையில இருக்கா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்கு. மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி? அதனால ஏன் அவர் தான் இருக்காரு, நீங்க 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே, நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அது தேர்தலில் தனித்து போட்டியில் தங்கமிக்க உங்கள்கிட்ட அது இருக்கு. ஆனா பிற கட்சி தலைவர் இல்லை. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பிசிக தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சாங்க. இன்னும் அந்த கட்சி திமுக வந்து எங்களுக்கு 25 சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைப்பாடு தான் இருக்கு. வன்னியரசு வந்து 25 சீட் கொடுத்தா தான் திமுக கூட்டணி பேசிட்டு வராங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது சரிதான். இப்போ அண்ணனோட இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், வட மாவட்டத்தில் வந்து பெருத்த 2 சமூகம் தான் தமிழ் இனத்தில். ஒன்று படையாச்சி, இன்னொன்று பறையர், 2 பேர் தான். ஆனால் எங்கள் ஐயாவுக்கு 25 சீட்டுக்கு குறைவாக நீங்கள் கொடுத்து கூட்டணி கொண்டு போயிருவீங்களா? எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஐயா 30 சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தமாகவில் வருதுன்னு ஐயா கருணாநிதி கேட்டாருன்னு 2 சீட்டு விட்டு கொடுத்தாரு, 28 சீட். அப்போ நான் எங்கள் ஐயாவோட இருந்து வேலை செய்கிறேன். பாமகவுக்கு உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது 27, 28. ரொம்ப கூட்டணிகள் அதிகமாக வந்துடுச்சு, ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் விட்டு கொடுங்கன்னா 25 குறையாமல் வாங்குவார், உங்களுக்கு தெரியும். அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே. அதனால எங்கள் அண்ணன் அவர் தாமதம், முதல்ல தந்தால் தான் வருவேன்னா கொடுத்துருப்பாங்க. அது கேட்டு பெறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். திராவிட மாடல்னு கேலி கிண்டல் பண்றவங்களுக்கு பெரியாரோட கைத்தறியே போதும்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. உங்களுக்கான பதிலா பாக்குறீங்களா? நீங்க அதிகமா கைத்தடி இப்போ உங்களுக்கு பயன்படுதா? பயன்படுதா? இதுலேருந்து தெரியுதா? ஒன்றுமே தெரியல, கடைசியாக குச்சியை உண்டிட்டியே, தடியை உண்டிட்டியே. நீங்கள் தத்துவம் என்னன்னு கேட்டால் கைத்தடி கல்யாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இதுதான் இப்போ நடக்குதே, இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல். உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா தான் திராவிட மாடலா? ஒரு தம்பி, நீ என்னத்தே சொல்லு, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதை மட்டும் சொல்லு. நான் சொல்லல, எனக்கு தெரியல. திராவிடத்தை சொல்றவங்கிட்ட கேட்டு சொல்லு, எனக்கு தெரியலப்பா. தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லணும்னு எனக்கு தெரியல, கேட்டு சொல்லு. அதை விடுவோம். திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம். திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல், அது எதை குறிக்குது? ஒரு கட்டுரை எழுதியிருக்கிய,
எனக்காக தான் எழுதியிருக்கேன். திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது, ஒரு பண்பாட்டை குறிக்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொழியை குறிக்கிறது, அது ஒரு வாழ்வியலை குறிக்கிறது. அது குடுகுடுப்புக்கார நல்ல காலம் பிறக்குது, வாழ்க்கை குறிக்குது, நிறைய குறிக்குதுங்க. பாப்பா என்னன்னு சொல்லுப்பா. சும்மா ஏதோ செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, இப்படி இது கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியுதா? மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்னை கேட்டியல்ல, யாரெல்லாம் தமிழர்னு. யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்போ ஒன்று நீங்கள் தமிழியம்னா சொல்லியிருக்கலாம், திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்களாவது சொல்லியிருக்கலாம். இல்லை, சரி திராவிடம்னு சொன்னீங்க. இதில் தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்லை கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்கிறாங்களா? நேற்று ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்கிறா. அமெரிக்க மொழியல் ஆய்வறிங்க, ஜப்பான் மொழியறிங்க சுஷ்மோனாலிருந்து, அலெக்ஸ் குலியிலிருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஊரா பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு. எவ்வளோ பெரிய இலக்கிய வளம், எவ்வளோ பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் வெறியா வருதில்ல. என் தம்பி அதை வச்சு தான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன். நீ யாருன்னா நான் சீமான், நான் தமிழன், நான் தான் சொல்லுவேன். நீங்க திராவிடர், நீங்க ஏய், அதான் விடுதலை படம் பார்த்தியில குத்துறான்ல, வாடா நாலாவது அப்புறம் தானே நாலாவனா அப்படின்னா, டேய் என் பேரு கருப்பன்டா, நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன். நீ சொல்றது பேர் இல்லடா. அதான் இது, அந்த குத்துனாதான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா எதையாவது இதனை நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிடம். உனக்குன்னு ஒண்ணு இல்ல, ஓடுறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா? திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே. கால்டு வெள்ளே சொல்றான், நான் மனுசுமிதியிலிருந்து எடுத்தேன்ட்டு. மனுசுமிதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா? வடக்கை இருந்து தெற்கை அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல். பஞ்சதிராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா? அவங்க கடைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி, பிராமண பெண்கள் தங்களுடைய இதில் இனம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா? ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன? இங்கே இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான் இருக்குது. சங்கராச்சாரியாரே, நம்ம ஆளு ஞானசம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்றாங்க. போட்டு குழப்புறது. எங்க அம்மாட்ட போய் கேளுங்களேன். இந்த 100 நாள் வேலை திட்ட சனியனால எங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வர்றதில்ல. அம்மாவா ஒத்தாளா கிடந்து வேலை செய்கிறாங்க. இது ஏன் போயிருப்பாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்குங்க சீமா அம்மாவை கூட்டி போய் நிறுத்தினா தான் கேட்டா, எப்பா இந்த சாணம் வந்தாலே வாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்ட்டு. அது ஏதோ ஊரில் இருக்கிறவங்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு போயிருப்பாங்க. உண்மையிலே 100 நாள் வேலை திட்டத்தில் பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பத்தில் என் குடும்பமும் ஒன்று. உலகத்துக்கே தெரியும். ஒரு நாளில் 2 ஏக்கர் அறுத்த நாங்கள் ஒரு வாரத்தில் 1 ஏக்கரை அறுக்கிறோம். தக்காளி பறிக்கவோ, மிளகாய் எடுக்கவோ, கத்தரிக்காய் எடுக்கவோ, பறிக்கவோ எங்களுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது. இதே எங்கள் அண்ணன் இருக்கார், நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்க. வேளாண்மையை விட்டு மக்கள் வெளியேறாங்க. கெஞ்சிரா எங்கள் அம்மா, இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா, போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும், காடாக இருந்தால் போதும். நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், அவன் வரமாட்டான். சீமான் வீட்டுக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா காசோட ஒரு குவார்டர் கிடைக்கும்னு வரான். என்னது இப்படி பண்ணுறீங்கன்னா? ஆள்லே வழி இல்லையே. அப்போ எங்கள் அம்மா நான் 2 பெட்டியை வாங்கி அனுப்ப
அனுப்பி விட்டோன்னா அதை வாங்கினோன்னா இந்த குவார்டர் வாங்கிட்டு 500 வாங்கிட்டு வேலைக்கு வர, இல்லைன்னா நிலத்தை தரிசா போட முடியாது. ஆனா தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்கும் வாஜ்பாய் அவர் வந்து ரொம்ப பங்காற்றிருக்காரு. மதசார்பு என்ற கொள்கையா இருந்தாலும் மதசார்பு இல்லாம இருந்தார் அவரோட ஆட்சி காலத்துல சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு புகார் அதை ஏ டீம் சொன்னதை பி டீம்கிட்ட வந்து கேட்குறீங்களே இன்னைக்கு. சொல்லித்தானே ஆனும். அவங்க அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லியெல்லாம் பேசி போயிட்டாங்க. இப்போ அது பேசித்தானே ஆகணும். அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி, மதிப்புமிக்க பெரியவர், நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார், அதனால அவர் இல்லை, மதிக்க வேண்டியதான் அவர். பாஜக கூட்டணி முடிஞ்ச ஒரு அதிமுக பாஜக கூட்டணி முடிஞ்ச உடனே அதிமுக பாராட்டுது. ஆனா பாஜக எதிர்த்து அதிமுக இன்ன வரைக்கும் உறுதியா இல்லைன்னு திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கண்டிக்கிறீங்களா? நீங்கள் எதிர்க்கிறீங்களா? நீங்கள் எதிர்க்கிறீங்களா? அதான் பேச்சு. அடுத்தவரை சொல்லாதீங்க. நீங்கள் என்னவா இருக்கு? நீங்களே உங்கள் மேடையில் சொல்கிறீங்க, உங்கள் அப்பாவோட 100 ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நாங்கள் நாணயம் வெளியிடும்போது நாங்கள் யாரையும் கூப்பிட்டு நாங்களாக தான் வெளியிட்டோம்னு. அப்போ அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. கூட்டணியில் இருந்தும் உங்களுக்கு அவங்க வரலை. கூட்டணி நாங்கள் இல்லாமலே அவர் வந்து அவங்க எங்கள் அப்பாவை காசை வெளியிடுறாங்க அப்படின்னா, இப்படி சொல்ல வரும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வரலை, கூட்டணியில் இல்லாமலே அவங்க வராங்கன்னா உண்மையான கூட்டணி யாரப்போ? எங்கே எதிர்த்தீங்க? சதுரங்க விளையாட்டா? வந்துருங்க. கேலோ இந்தியாவா? வாங்க, வந்து தொடங்குவீங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு கூட இவ்வளவு நலத்திட்டங்களுக்கோ அதுக்கோ திட்டத்துக்கோ விளையாட்டுக்கோ அவர் போனது கிடையாது. ஒரு காரணம் சொல்லுங்க. மாலையில் அப்பா, காலையில் தம்பி உதயநிதி, மாலையில் முதல்வர், 2 பேரும் போய் சந்திச்சிங்கல்ல. எதுக்காக பிரதமரை சந்திச்சீங்க? என்ன பேசுனீங்க? போகும்போதும் சொல்லலை, சந்திச்சுட்டு வந்தும் சொல்லலை. நீங்களாவது கேட்டு சொல்லுங்களேன். அதானி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார்ல, நீங்கள் யாராவது அவரை சந்தித்து பேட்டி கேட்டீங்களா? ஏன் வந்தீங்க அப்படின்னு? இல்லை இவங்களாவது சொன்னாங்களா? அதானி யாரை வந்து பார்த்து வந்து கடற்கரை பார்த்து அப்படி போயிட்டாரா? இல்லை எப்படி? ஒரு நாட்டின் உயர்ந்த ஒரு பணக்காரராக இருக்கிறாரு, பெரிய தொழிலதிபராக இருக்காரு, உலக பணக்காரில் ஒருத்தருன்றீங்க. அவர் இந்த நாட்டுக்குள்ளே வாராரு, தமிழ்நாட்டுக்குள்ள யாரை சந்திச்சாரு, எதுக்காக சந்திச்சாரு, எந்த தகவலுமே வரல. அப்புறம் எதிர்க்கிறேங்கிறீங்க. எந்த இடத்துல எதிர்க்கிறீங்க? எந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்களா? ஒரு நாடு ஒரு தேர்தலை நீங்க எதிர்க்கிறீங்களா? 75லேயே ஆதரிச்சவர் ஐயா கலைஞர் அவர்கள். அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசின, அதுக்கு முன்னாடி பேசின பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த அம்பேத்கரை வச்சுக்கிட்டு இந்த தன்னலவாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள்னு பேசுனது இருக்கு. நான் தலைப்பு செய்தி அன்றைய பத்திரிகையில் வந்ததெல்லாம் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எது ஒன்றை நீங்க விட்டு வச்சிருக்கீங்க பேசாத, எது ஒன்றில் சரியா இருந்திருக்கீங்க சொல்லுங்க. சரி.